Hi students, இன்னைக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஷார்ட் நோட்ஸ் ஃபேட் ஆஃப் பைருவேட் ரைட்டா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின் தான். கிளைகாலிசிஸ் என் ப்ராடக்ட் இஸ் பைருவேட். சரியா? இப்போ இந்த பைருவேட் என்னவா மாறும், இதிலிருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும்ன்றது தான் ஃபேட் ஆஃப் பைருவேட். சரியா? இது 5 மார்க் கொஸ்டின்றதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு 3 ரியாக்ஷனை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கன்வர்ஷன் இன்டு எத்தனால். ஓகேவா? The two in microorganisms and yeast. Okay. Second one is conversion into lactate in muscle and RBC. The organ is very, very important. Conversion of lactate in muscle and RBCs. Third one is conversion into acetyl-CoA. acetyl-CoA உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது அதுக்கப்புறம் TCA சைக்கிள் போகும். அது அப்படியே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் போயிட்டு ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட்டா? பட் இந்த 3 சப்டைட்டில்ஸ் ஆர் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கன்வர்ஷன் இன்டு எத்தனால். செகண்ட் ஒன் இஸ் கன்வர்ஷன் இன்டு லாக்டேட் இன் மசில் அண்ட் ஆர்பிசி. தேர்ட் இஸ் கன்வர்ஷன் இன்டு அசிட்டைல்-CoA. ஓகே, இது இல்லாமல் வேற என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம்னா பார்த்துக்கோங்க. பைருவேட்லேருந்து லாக்டேட் கிடைக்கும். இந்த லாக்டேட் எதுவாக கன்வெர்ட் ஆகும்? குளுக்கோனியோஜெனிசிஸ் வழியாக குளுக்கோஸ் கிடைக்கும். ரைட்டா? அடுத்து பைருவேட் அசிட்டால்டிகைடாக கன்வெர்ட் ஆகுது. அந்த அசிட்டால்டிகைட்லேருந்து தான் உங்களுக்கு எத்தனால் கிடைக்கும். பைருவேட் டிரான்சமினேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுனால சம் அமினோ ஆசிட் சிந்தசிஸ் ஆல்சோ வில் அக்கர். ரைட்டா? டிரான்சமினேஷன் பை பைருவேட் ப்ரொடியூசஸ் சம் அமினோ ஆசிட்ஸ். ரைட்? அதுக்கடுத்து பைருவேட்லேருந்து குளுக்கோனியோஜெனிசிஸ் நடந்து குளுக்கோஸ் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூஷுவல் ரியாக்ஷன் என்டர்ஸ் இன்டு TCA சைக்கிள் பை அசிட்டைல்-CoA. ரைட்டா? இதுதான் இதனுடைய அவுட்லைன். ஓகே, இப்போ குளுக்கோஸ் கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட் ஆகும், பைருவேட் கிடைக்கும், அதுல இருந்து எத்தனால் வரும். அதுக்கு அடுத்து வாங்க, muscle strenuous exercise, the cramps accumulated of lactic acid go for muscle cramps. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ என்ன ஆகுது, லாக்டேட் டீஹைட்ரோஜினேஸ்ன்ற ஒரு என்சைம், அதை வச்சு தான் பைருவேட்லேருந்து லாக்டேட் கிடைக்கும். ரைட்டா? கிளைகாலைசிஸில் குளுக்கோஸ்லேருந்து பைருவேட் கிடைக்கும், பைருவேட்லேருந்து லாக்டேட் கிடைக்கும். இதுக்கான என்சைம் LDH, லாக்டேட் டீஹைட்ரோஜினேஸ். இது என்ன பண்ணுதுன்னா, 6th ரியாக்ஷன், தட் இஸ் கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட்ல இருந்து 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரேட்ல இருந்து நமக்கு ஒரு NADH plus H plus கிடைக்கும். ஒரு NAD யூஸ் பண்ணி NADH கிடைக்கும். இந்த NADH தான் அனரோபிக் சிச்சுவேஷன்ஸ், தட் இஸ் மஸ்குலர் எக்ஸசைஸ் அப்போ இந்த பைருவேட் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு NADயை கொடுக்குது. ஸோ லாக்டேட் டீஹைட்ரோஜனேஸ் எப்படி ஆக்ட் பண்ணுது? பைருவேட்டை லாக்டேட்டாக கன்வெர்ட் பண்ணுது. ஆனால் அதுக்கான என்சைம் லாக்டேட் டீஹைட்ரோஜனேஸ் சொல்லிட்டோம். இந்த லாக்டேட் டீஹைட்ரோஜனேஸுக்கு ஒரு NADH plus H plus வேணும். இது எங்கேருந்து வருதுன்னா 6th ரியாக்ஷன் ஆஃப் கிளைகாலைசிஸ் கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட்லேருந்து வரும். இந்த லாக்டேட்டை ரிலீஸ் பண்ணிட்டு NAD ரெடி ஆகிடும். அதாவது NADHலேருந்து NAD வரும். இந்த NAD நேராக அகைன் 6th ஸ்டெப்புக்கு போயிட்டு அடுத்த இதை ரிலீஸ் பண்ண ரெடி ஆகிடும். சரியா? அது ஒரு சைக்கிளிக் ரியாக்ஷன்ஸ். அதனால NADH ரோல் இன் anaerobic glycolysis, that is conversion of pyruvate into lactate, is very, very important MCQ. Right. Next one is, அப்போதான் கிளைகாலைசிஸ் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதால தான். அதுக்கு அடுத்து ரொட்டீன் ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும், கன்வர்ஷன் ஆஃப் பைருவேட் இன்டு அசிட்டைல்-CoA. இந்த ரியாக்ஷனில் நமக்கு ஒரு 5 என்சைம்ஸ், அது கோ என்சைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது தேவைப்படுது. அது என்னென்னா thymine pyrophosphate, lipoate, CoA, pantothenic acid, FAD, flavin adenodinucleotide, NAD, nicotinamide adenine dinucleotide. இந்த 5 பேர் இருந்தால் தான் பைருவேட்லேருந்து நமக்கு அசிட்டைல்-CoA கிடைக்கும். அந்த நேம் பேர் PDH. இந்த கோ என்சைம்ஸ் இல்லாமல் முக்கியமான 3 என்சைம்ஸ் இருக்கிறாங்க. பைருவேட் டீகார்பாக்சிலேஸ்,
டைஹைட்ரோலைப்போயேட் டிரான்ஸ்அசிட்டிலேஸ், டைஹைட்ரோலைப்போயேட் டீஹைட்ரோஜினேஸ். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க மெயின் என்சைம்ஸ். இந்த 5 ஞாபகம் வச்சுக்கோங்க கோ என்சைம்ஸ். ஃபார் தி கன்வர்ஷன் ஆஃப் pyruvate to acetyl CoA, the enzyme is pyruvate dehydrogenase. Okay.